நாகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்து கொண்டிருந்த சாலையில் சிபிஐ வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து ஊர்வலமாக வந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை போலீசார் தடுத்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து சீமான் வழிவிடுங்க என கையால் சைகை செய்ய திமுகவினருக்கு வழி விடப்பட்டது. கொடைக்கானல் ஏரி சாலை பகுதியில் வாக்கு சேகரித்த திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா சாக்லேட் கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டும் சாக்லேட் விற்பனை செய்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் பாஜகவினர் நள்ளிரவில் மினி வேன் மூலம் குக்கர் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. விருதுநகரில் காங்கிரஸ் வாக்குறுதியாக அளித்த ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான டோக்கனை அச்சடித்து வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராதிகா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தாலுகா அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். புதுக்கோட்டையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷுக்கு அக்கட்சியினர் ஜல்லிக்கட்டு காளையுடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது ஜல்லிக்கட்டு காளைக்கு ரோஜா மாலை துண்டு அணிவித்து வேட்பாளர் ராஜேஷ் மரியாதை செய்ய காளையும் துள்ளி குதித்தது. பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து கோவை பூ மார்க்கெட்டில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கூவி கூவி பூ விற்பனை செய்தனர். பூக்கள் வாங்க வந்த மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கேகேப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரித்த துரை வைகோவிற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்குள்ள கித்தேரி அம்பாள் தேவாலயத்திற்கு சென்ற துரை வைகோ மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.